அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மாரியப்பன். தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து உடல் உழைப்பு கட்டுமான பொது தொழிலாளர்கள் நல வாரியத்தின் மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறேன். இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தலைமையிடமாக கொண்டு மாநில அளவில் உள்ள மாவட்ட தலைவர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. பனை மரத்தை பற்றி, பனை மரத்தை காப்பது பற்றியும், பனை மரத்தை வளர்ப்பது பற்றியும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இருந்தும் மாவட்ட தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருந்தது. அனைத்து மாவட்ட தலைவர்களும் பனை மரத்தை பற்றிய அவரவர் மாவட்டங்களில் உள்ள கருத்துக்களை பதிவு செய்தார்கள். என்னன்னா, நம்மளுடைய அரசு இப்போ 125 நாட்கள் வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பனை மரக்கன்றுகளை நடவு செய்ய வேண்டும். அந்த பனை மரங்களை நடவு செய்வதற்கு வருடத்திற்கு 3 கோடி பனை மரக்கன்றுகள் நடவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கு. அதுக்கு நம்மளுடைய முதல்வர் மாண்புமிகு விஜய் சார் ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் நல வாரியத்திற்கு ஒரு நிதியை ஒதுக்கி அதை நம்முடைய மாவட்ட தலைவர்கள் மூலமாக அந்த பணிகளை செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். 38 மாவட்டத்திலிருந்தும் மாவட்ட தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. இப்போ பனை மரங்கள் இல்லாத இடங்களுக்கு பனை மரத்தை நடவு செய்வதற்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். அதாவது வீதி நாடகம் மூலமாக விழிப்புணர்வு கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். பழைய காலங்களில் கொடுத்த மாதிரி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரியான திட்டங்கள் எதுவும் அரசிலிருந்து ஒதுக்கவில்லை. ஆனால் அதை ஒதுக்க வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தமிழ்நாட்டின் தேசிய மரமான பனை மரத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய மாநில அரசு உதவி கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பனை மரத்தை நடுவதற்கு பனைமர கன்றுகளாக வாங்கி நடணும். பனை விதைகளை வைக்கும் பொழுது அதனுடைய பனை விதைகள் முளைக்காமல் அது இறந்து போய் விடுகிறது. அதனால் இதை மாதிரியான பனைமர கன்று இப்படி நம்ம உற்பத்தி பண்ணி இந்த பனை மரத்தை வளர்த்தோம்னு சொன்னால் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த பனை மரத்தை பார்த்த உடனே நம்ம பனைமர கன்றுகள் ஒரு அரசிடம் இருந்து புறம்போக்கு இடங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம வாங்கி அதனுடைய பனைமர கன்றுகள் உற்பத்தி பண்ணி அந்தந்த கிராம ஊராட்சிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் பதிவு போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு பனைமரத்தோட ஆயுள் காலம் 120 ஆண்டுகள் வரைக்கும் உயிரோட வாழ்கிறது. இப்போ குறைஞ்சது ஒரு ஒரு பெண் மாதிரி தான், ஒரு பெண் குழந்தை போன்று தான் அந்த பனைமரத்தோட இது. பனைமரமானது 18 ஆண்டுகள் கழித்து தான் அதனிலிருந்து நம்ம அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். 18 வயசுக்கு அப்புறம் தான் அது நொங்கு, பதநீர் போன்ற அனைத்து பொருள்களும் பனை மரத்திலிருந்து எடுக்க முடியும். அதனுடைய ஆயுள் காலம் 120 ஆண்டுகள். 120 ஆண்டுகள் கழித்து அதனுடைய பனைமர பூ பிரிஞ்சு வரும். அப்பொழுது அதனுடைய ஆயுள் முடியும். அதுக்கு அரசு என்ன செய்யணும்னா, பனை மரத்து ஏறுறதுக்கு அதை அரசு நமக்கு உத்தரவு கொடுக்கணும். ஆமாம், முழுமையான முறையில் இந்த பதநீர் எடுங்க, அது கல் அது கல் குடிக்கலாம், அது எதுவுமே கிடையாது, அது போதைப் பொருள் கிடையாது அப்படிங்கிறத அரசு தளர்வு பண்ணி அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். போன அரசு கல்லுக்கு தடை விதிச்சிருக்கு. இப்போ வரக்கூடிய ஒரு மாற்றத்தை எல்லாமே மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு நாங்கள் நம்மளுடைய முதலமைச்சர் ஜோசப் சாருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாற்றத்தை கொண்டு அந்த விவசாயிகளான பனை மரத்தில் கல் இறக்கிறதுக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுக்கலாம்.
சந்திரபாபு நாயுடு சார் வந்து அங்கே ஆந்திராவில் வந்து கல் குடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு முதலமைச்சர் தான். அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் சார். கொடுத்தீங்கன்னா இன்னொரு வாழ்வாதாரம், பனைமர தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், பனையை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அரசுக்கு கோரிக்கை வந்து நாங்கள் கோரிக்கை வந்து ஒரு 5 கோரிக்கைகள் வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கோம். திறம்பட எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் சிறந்த முறையில் வந்து தமிழ்நாட்டை இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்காங்க. அதுக்கு மாநில அளவில் மாவட்ட தலைவர்கள் அனைவரும் ஒட்டுக்க சேர்ந்து அவர்களுக்கு நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கோம் சார். அடுத்தாப்புல வந்து மாவட்ட அளவில் வந்து பனைமரம் வெட்டுவதை தடுப்பதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட உறுப்பினர்களாக இந்த மாவட்ட தலைவர்களை வந்து நியமனம் செய்யணும். ஏற்கனவே வந்து மாநில அரசு வந்து நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை வந்து எந்த விதமான மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதை வந்து அவங்க எடுத்துக்கல. இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய அரசு, இந்த நம்மளுடைய விஜய் சாரோட அரசு வந்து அதை அந்த உறுப்பினரை சேர்க்கறதுக்கு ஒரு உத்தரவு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து தீர்மானம் வச்சுருக்கோம் சார். அப்புறம் வந்து தீர்மானம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பனைமரக்கன்றுகள் வந்து 125 நாள் வேலை பார்க்குறவங்களுக்கு 3 கோடி பனைமரக்கன்றுகள் வருடத்திற்கு நாமளாவே நடவு செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். தமிழ்நாடு அப்புறம் தீர்மானம் வந்து தமிழ்நாடு பனைத்தொழிலாளர் நல வாரியத்தின் மாநில பொதுச் செயலாளராகிய எஸ் மாரியப்பன் ஆகிய எனக்கு தமிழ்நாடு பனை தொழிலாளர் நல வாரிய தலைவராக வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். அனைத்து மாவட்ட தலைவர்கள் அனைவரும் அனுமதியோடு இதை கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு பனையை பற்றி தெரிந்தவர்களிடம்தான் அந்த பனையை பற்றி கொடுத்தோம்னா அந்த மக்களுக்கு சேரக்கூடிய கருத்துக்கள், அதனுடைய அனைத்து நன்மைகளும் போய் கிடைக்கும். அதனால் அதையும் நாங்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார்கிட்ட வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் மெயில் மூலமாக அனுப்புகிறோம், தபால் மூலமாக அனுப்பணும். அப்புறம் ஒரு 7-8 அமைச்சர்களை போய் நேரடியாக போய் சந்தித்து பேசிட்டு வந்தேன். சார் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இருக்குது சார் பண்ணுங்கன்னு சொன்னோம். இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆனால் இது முதலமைச்சரோட கவனத்துக்கு போச்சா போகலைன்னு கூட தெரியலை. ஆமாம், போயிருந்தால் அவங்க கூப்பிட்டுருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அதுவும் அந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்.